அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி மிஸ்டர் அஜித்குமார் நடித்து வெளிவந்த அந்த திரைப்படம் பற்றின ஒரு பதிவு. எப்போவுமே மிஸ்டர் அஜித்குமார் அப்படின்னு சொன்ன ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படித்தான் நாமளும் பிற நடிகர்களை விட கொஞ்சம் அஜித்குமார் மேலே கொஞ்சம் கூடுதல் உற்சாகத்தோடு போய் படம் பார்க்குறது வழக்கம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கதையை ஏன் மிஸ்டர் அஜித்குமார் ஒத்துக்கிட்டார் அப்படின்றது தெரியல. இயக்குனர் நம்ம முழுக்க நம்ம தப்பு சொன்னாலுமே இது ஒரு ஹீரோவை தாண்டி இந்த ஸ்டோரி டைரக்டிங்கில் வராது. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒன்றும் இல்லை, நம்ம காலமே ஆல்ரெடி இங்கே கெட்டு போய் கிடக்கு. இந்த காலத்தில் போய் மிஸ்டர் அஜித்குமார் தன்னுடைய ஜென்யூனிட்டியை காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவி இன்னொருத்தர் கூட பழக்கம் வச்சுருக்கிறத கண்டுக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், கண்டும் காணாமல் இருக்கணும், இந்த மாதிரியான மெசேஜ்களை தான் இந்த படத்தில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர், நடிச்சிருக்காரு அஜித்குமார். இது நாட்டுக்கு தேவையா? ப்ளீஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இது நாட்டுக்கு தேவைதானா? ஏற்கனவே அங்கங்கே சீர்கெட்டு போய் கிடக்கு. இதில் 8 கோடி ரூபா கொடுத்து போய் கடத்தின அப்படியாப்பட்ட பொண்டாட்டி கடத்திடுறாங்க. அதை 8 கோடி ரூபா கொடுத்து வேறே காப்பாற்றுறாரு. ஆஸ் பர் தி ஹியூமன் பீயிங், சாதாரண மனுஷனாக இடைவேளைக்கு அப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நாமளும் நீங்களும் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ மெட்டீரியலாக சினிமாக்காரராக இருந்து அவரு பண்ணிக்கலாம், சரியா? அந்த மாதிரி நம்ம என்ன ஃபைட் பண்ணி நம்ம போய் காப்பாற்ற முடியும்? 8 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. அது வரைக்கும் இடைவேளை வரைக்கும் வரோம் போகிறோம்லாம் வாயில் ஊற்றுறான், அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அது ஏன்னா அவ்வளோ அப்பேற்பட்ட உத்தம பொண்டாட்டிக்காக அதுக்கப்புறம் 8 கோடி ரூபா கொடுத்து மீட்கலாம் முடிவு பண்ணுறாரு. அது ட்விஸ்ட் ஆகி போய் அவரை கொலை பண்ண பார்க்குறாங்க. திரும்ப அவங்களே எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணி ரோஷம் ஃபைட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஹீரோயினை போய் அப்படியாப்பட்ட ஹீரோயினை காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண ஹீரோயினை சேர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக அந்த படத்தில் ரியாலிட்டின்றது இடைவெளி வரைக்கும் ரைட்டா. இடைவெளி தாண்டினது கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கும், கொஞ்சம் சினிமாட்டிக்கும் இருக்கும். ஸோ ஒரு சாதாரண மனுஷனாக என்ன நடக்கும்ன்றது இடைவெளி வரைக்கும் காட்டு.